ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம எப்படி கயிறு செய்றேன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் 2 விளக்குமாறு குச்சி, அதுக்கப்புறம் சின்ன நூல்கண்டு ஒன்று, அதுக்கப்புறம் குண்டூசி, 15 சென்டிமீட்டர் ஸ்கேலு, டேப் அண்டு பெரிய நூல்கண்டு, நியூஸ் பேப்பரும் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் வந்து அது நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து அது கிழிக்கணும். கிழிச்சு ஸ்கொயர் ஷேப்பில் வந்தோடனே 2 விளக்குமாறு குச்சியில் 1 விளக்குமாறு குச்சி எடுத்து நம்ம வந்து சைஸ் பார்த்து வந்து அதை உடச்சிக்கணும். உடச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விளக்குமாறு குச்சி இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்து பெண்ட் பண்ணிக்கணும். பெண்ட் பண்ணி எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டே வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதையும் வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோலேயே காட்டியிருப்போம் எங்கெங்கெல்லாம் டேப் ஒட்டணும்னா அங்கே டேப் கரெக்டாக ஒட்டணும், இல்லைன்னா கைட் வந்து பறக்காது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் ஒட்டுமோ அந்த மாதிரி ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் நடுவுலையும் சென்டரில் அந்த கிராஸ் மாதிரி ஒட்டிக்கணும். அந்த இடத்துல வந்து 2 கிராஸ் மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 15 சென்டிமீட்டர் ஸ்கேலில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அங்கே ஒரு டேப் ஒட்டிக்கணும். ஸோ நடுவில் வந்து 15 சென்டிமீட்டர் மட்டும் வைங்க, அப்போ தான் வந்து கை சூஸ்திரம் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து கைட்டோட ஃப்ரண்ட் சைடு. வால் வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். வால் வந்து நாங்கள் 3 வால் வைக்கிறோம். நீங்கள் வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அடுத்தது நம்ம எப்படி சூஸ்திரம் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வால் வந்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க, அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் நடுவுலுக்கு இது பிஞ்சு தந்துரும்போது. இப்போ நம்ம சூஸ்திரம் எப்படி போடணும்னா அந்த வீடியோலேயே நாங்கள் காட்டியிருப்போம் எந்த சைடு விடணும் எந்த சைடு எடுக்கணும்னு. ஸோ சூஸ்திரம் வந்து பேக் சைடு, இது வந்து பேக் சைடு, அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஸோ அதாவது டயக்னலாக இந்த சைடும் டயக்னலாக வச்சுக்கணும். இது வந்து பேக் சைடு தான். நெக்ஸ்ட் வந்து திருப்பியும் 15 சென்டிமீட்டர் வச்சு இந்த சைடு, அதாவது 2 சைடுமே போட்டுக்கணும். ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நம்மளால நூல் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நூலை வந்து நம்ம 2ஆக போட்டுக்கணும், அப்போ தான் அந்த கயிறோட அந்த கிரிப் சூஸ்திரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கைட்டோட ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் விட்டு ரைட் சைடில் எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து நூல் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக போட்டால் தான் நம்ம அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதாவது அந்த சைடு தான் நமக்கு ஃப்ரண்ட்டு, அதில் வந்து லெஃப்ட் சைடு விட்டு ரைட் சைடு எடுக்கிற மாதிரி எடுக்கணும். ஸோ அதாவது லெஃப்ட் சைடு விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பட்டத்தோட பேக் சைடு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு இந்த மாதிரி டைட்டாக ஒரு 3 நாட் அல்லது 2 நாட் இல்லைனா 3 நாட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் நூல் விட்டே போட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து ஏதாவது சூஸ்திரம் தப்பாக வந்துருச்சுன்னா நம்ம கரெக்டாக போட முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே 15 சென்டிமீட்டர் விட்டுருந்தோம்ல, அதில் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு விடணும். இங்கேருந்து பார்த்தா லெஃப்ட் டு ரைட் இருக்கும், ஆனால் பின்னாடி வந்து பார்த்தா ரைட் சைடு டு லெஃப்ட்டு. உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட் சைடு விட்டு லெஃப்ட்டு, மேலே வந்து லெஃப்ட் டு ரைட்டு, கீழே ரைட்டு டு லெஃப்ட்டு போட்டு 3 நாட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த இது நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கைட் நல்லா பறக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை சென்டர் பாயிண்டில் பிடிச்சி இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பாயிண்ட் அந்த இதை வச்சு நம்ம முடிச்சு போட்டுக்கணும், அதாவது நாட் போட்டுக்கணும். அதாவது கரெக்டாக போடுங்க, இல்லைனா வந்து கைட் கரெக்டாக வராது. அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு வாட்டி வச்சு பாருங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இன்னொரு வாட்டி கூட நாட் போட்டுக்கலாம், அதனால எதுவும் பறக்காதுன்னா இல்லை. இன்னொரு நாட் போட்டாச்சு. இப்போ நான் வச்சு பாருங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ எங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு, இங்கே பார்த்தீங்களா? ஸோ கரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பட்டத்தை வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து வால் வந்து அட்டாச் பண்ணிட்டோம், நீங்களும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பட்டம் பார்த்தீங்களா இவ்வளோ ஹைட்டாக பறக்குது. எவ்வளோ ஹைட்டாக பறக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி சூஸ்திரம் கரெக்டாக போட்டால் தான் இவ்வளோ நேரம் பறக்குது. பாய்.